இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, இந்த 2021 வருடத்திலே தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நமக்கு ஒரு இனிமையான ஆறுதல் தரக்கூடிய, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. புரியுதுங்களா? பாருங்க, ஒருவேளை நோயாளி மருத்துவரை போய் சந்திக்கிறார் என்றால் டாக்டர் அவருடைய தோளை தட்டி, இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் பெரியதே கிடையாது, இதெல்லாம் நம்ம குணமாக்கி விடலாம் என்று சொன்னால் அந்த நோயாளிக்கு என்ன உடனே ஒரு நம்பிக்கை பிறக்கும். சார், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இது மரணத்துக்கு நம்ம எடுத்து விட்டு செல்லாது, இதை இலகுவாக குணமாக்கி விடலாம், நாம் இதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கை வரும். அதே போல இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நாம், இந்த நிச்சயமற்ற உலகத்திலே வாழ்கிற நாம், நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அந்த வார்த்தை என்ன, தேவன் அதை நிறைவேற்றியே தீருவார். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாறாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த வருடம் முழுவதும் உங்களை விட்டு விலகாத இயேசு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கக்கூடிய இயேசு இருக்கிறார், உங்களை கைவிடாத இயேசு இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மத்திய 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராய் இருந்தால், இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து என்ற குடும்பத்துக்குள் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுப்பது மட்டுமல்ல, அவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு அதாங்க பெரிய ஒரு பாக்கியம். இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது உறவினர்கள் வரலாம், ஏன்னா நமக்கு தெரிந்த நண்பர்கள் வரலாம், அவங்க சொன்ன கவலைப்படாதீங்க, நான் வேணா உங்களுக்கு உதவி செய்வேன் என்று. ஆனால் நாம் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். உதவி செய்வதற்கு அவர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவன் நான் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. புரியுங்களா? எப்படியாக நம்முடைய கைகள் பாருங்க, இந்த கைகள் சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது, கால்கள் சரீரத்தோடு இணைந்து இருக்கிறது. அதே போல தேவனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவர் இந்த சரீரத்துக்குள்ளாக, ஏன்னா ஒரு தேவ ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவராக, நம்மை விட்டு விலகாதவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சிறு வயதிலே நாம் பார்த்தீங்கன்னா கிராமத்திலே வளர்ந்து வந்த நாட்களிலே நம்ம இரவு நேரத்திலே நாங்கள் வெளியே சென்று சொல்கின்ற பொழுது அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியும். இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நம்ம நடந்தோம் என்றால், நம்ம எங்கெங்கே நடந்து போகிறோம், நம்மோடு கூட அந்த பௌர்ணமி அந்த வெளிச்சம் நம்மோடு கூட வருவதை நம்ம என்ன செய்ய பார்க்க முடியும். நம்ம எங்கே சென்றாலும் அது என்ன செய்யும், அந்த பௌர்ணமி நிலவு நம்மோடு கூட வருகிறது என்று நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். அதை போல நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் உங்களோடு கூட நிழலாக, உங்களோடு கூட அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே ஒருவேளை நமக்கு மிகவும் வேண்டியவர்கள், அன்புக்குரியவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அவர்கள் அந்த பிரிவு என்ன உண்டாகும், ஏதோ ஒரு பிரச்சனையில் பிரிந்து விட்டார்கள் என்றால், ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிரச்சனை பிரிந்து விட்டார்கள் என்றால், இல்லை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை சகோதர சகோதரிக்கும் பிரிவினை அவர்கள் பிரிந்து விட்டார்கள் என்றால், அந்த பிரிவினையை தாங்குவது வேதனையாக இருக்கும், ஏன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அருமை ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் ஒரு பக்தன் அவன் இரவிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டே நடந்து சென்றாராம். 2 பேர் பேசிக்கொண்டே சென்ற பொழுது, ஏன்னா அவர்கள் 2 பேசிக்கொண்டு செல்றாங்க, சென்று விட்டு மறுநாளில் அவன் திரும்பி வருகின்ற பொழுது
பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் அப்படி பேசிக்கொண்டு சென்ற அந்த 2 பேரோட தடத்தை பார்க்குறான். ஒன்று ஆண்டவரோடு அவன் நடந்த தடத்தை. திருப்பி வருகிற ஒரு இடத்துல பார்க்குறான், ஒரே ஒருத்தருடைய தடம் மட்டும் இருந்திருக்கிறது. அவன் அப்புறம் அதுக்கப்புறமாக அந்த இடத்தை தாண்டி வருகின்ற போது 2 பேருடைய தடம் அந்த தரையில் தென்பட்டு இருக்கிறது. உடனே அவன் ஆண்டவர் இடத்துல கேட்டான், ஆண்டவரே, என்னோடு கூட பேசி கொண்டு வந்தேனே, இந்த இந்த கரடு முரடான இந்த இடத்துல இன்னும் ஒரு தடத்தை தானே பார்க்குறேன், நீர் என்னை கைவிட்டு விட்டீரோ, என்னோட வரவில்லை என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த இடம் மிகவும் ஆபத்தான இடம், கரடு முரடான இடம் இல்லை, விஷ ஜந்துக்களும் என்ன கொள்ளையர்களும் நடமாடக்கூடிய அந்த இடத்துல நான் உன்னை என் தோளிலே சுமந்து கொண்டு சென்றேன். அந்த ஒரு ஜோடி உடைய கால் தடம் என்னுடைய கால் தடம், உன்னை நான் தோளிலே சுமந்து கொண்டு சென்றேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவன் வியந்து ஆண்டவருடைய அந்த அன்பை நினைத்து அவரை துதித்தானாம். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முறை இயேசு கிறிஸ்து படகிலே பயணம் செய்கின்ற பொழுது சீசர்கள்லாம் மேல் அறையில் இருக்கிறாங்க, கீழே இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டு இருக்கிறார். கடல் கொந்தளித்தது. ஏன்னா கடல் சீற்ற வந்த பொழுது இயேசுவை அவர்கள் தட்டி எழுப்பினார்கள். இயேசு அந்த கடலையும் காற்றையும் அமைதியைப்படுத்தி அந்த சீற்றத்தை என்ன செய்தாரு, அங்கே ஒரு அமைதல் உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். அதனால தேவன் கூட இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த புயல் வந்தாலும், எந்த COVID-19 பெண்டமிக் அது 70% ஏன்னா அந்த வீரியத்தோடு கூட வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற பொழுது கடலையும் காற்றையும் அமைதியில் படுத்தினவர். நமக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் அதை அமைதிப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த வருடம் முழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். உபாகம் 31 அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பாருங்க இவ்வளவாக தேவன் இங்கே பாருங்க சொல்றாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். 2021 வருடத்தில் நம்ம பயப்படவே தேவையில்லை, கலங்கவே தேவையில்லை. ஏனென்றால் உபாகம் 31 வசனத்திலும் நீ பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க எவ்வளவாக ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம் 31 அதிகாரம் 3வது வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் பாருங்க இங்கே என்ன மோசே சொல்கிறார், அந்த சொன்ன தேவனுடைய வார்த்தையை அதன்படியாக அந்த தேசத்தை, கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க நம்ம அந்த மழை காலங்களிலே குளற்றில ஏன்னா பாருங்க இந்த கண்மாய் என்ன ஏரிகளிலே தண்ணீர் பெறுகின்ற பொழுது தவளைகளும் கொக்கு எல்லாமே அங்கே என்ன கூடும். தண்ணீர் வற்றுகின்ற பொழுது எல்லாமே அந்த இடத்தை விட்டு பறந்து போய்விடும். அதே போல நீங்கள் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது உங்களை தேடி அநேகர் வருவார்கள், நண்பர்கள் ஏன்னா தூரத்து மனிதர்கள் வருவாங்க. ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறைகின்ற பொழுது உங்களை விட்டு ஓடி போய் விடுவார்கள். ஆனாலும் கர்த்தர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் என நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னோடு கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகின்ற பொழுது எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோமா. புரியுங்களா? எவ்வளவு பாருங்க, நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வைத்திருக்கிறோம். உலக மாமிசம் பிசாசை வென்றவர், உலகத்தில் சர்வ அதிகாரத்தையும் படைத்துடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் தான் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 2வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான்,
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். பாருங்க, யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவன் காண்கிறான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார், அவன் காரிய சித்தி உள்ளனாய் இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2021 வருடத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்க என்ன காரிய சுத்தி உள்ளவராக இருப்பீங்க, நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னாக்க, ஆண்டவரே 2021 வருடம் முழுவதும் நீர் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, என்னாகும் 23 அதிகாரம் வசனம் 19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவர் சொன்ன வார்த்தை சொன்ன உன்னோடு இருப்பேன், என்னை கைவிடுவதில்லை என்று சொன்னால், அன்றைக்கு ஆதாமோடு இருந்தவர், ஏனோக்கோடு கூட இருந்தவர், அதே போல நோவாவோடு இருந்தவர், ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், யாக்கோபோடு கூட இருந்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர், இன்றைக்கு உங்களோடு கூட அவர் இருப்பார். நிச்சயமாக அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தவள்தான் சிறைச்சாலை இருந்த பொழுது கூட கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையுடைய தயவு கிடைக்கும்படியாக யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்று ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே தாழ்விலும் உங்களுடைய எப்படிப்பட்ட வாழ்விலும் தாழ்விலும் உங்களோடு கூட நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 63 அதிகாரம் வசனம் 3 பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நமக்கு வரக்கூடிய எல்லா பாடுகள் வேதனைகள் வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதுனாலே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால்தான் யோசேப்போடு கூட இருந்த தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தோடும் இருந்தார் என்று 2 நாளாகமம் 17 அதிகாரம் வசனம் 3 வசனத்திலும் 5 வசனத்திலும் பார்க்கின்ற பொழுது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததினாலே, அவனுடைய கையின் ராஜ்யத்தை கர்த்தர் திடப்படுத்தியதினாலே அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தர் கூட இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் அதிகமாக, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறது என்றால், கர்த்தர் இந்த வருடம் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்ற பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். மேன்மையும் உயர்வும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். மடை திறந்த வெள்ளத்தை போல கர்த்தர் உங்களை நோக்கி ஆசீர்வாதங்களை திருப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருடம் முழுவதும் நீங்க என்ன செய்யணும்னாக்க, 2 நாளாகமம் 15 அதிகாரம் 2 வசனத்தின்படி, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, யோசபாத் சொல்கிறாரு, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களானில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருடம் முழுவதிலும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, என்னென்ன காரியங்கள் உங்களோடு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதபடி கர்த்தர் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். புலம்பல் 3 அதிகாரம் வசனம் 22, 23 பார்க்கின்ற பொழுது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, ஆகையால் காலை தோறும் அந்த கிருபை புதியதாய் இருக்கிறது. நம் தேவனுடைய பிள்ளைகளை காலை எழுந்த உடனே அந்த காலை தோறும் அந்த புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவனை துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் கர்த்தர் நீக்கி நம்மை பாதுகாத்து அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் கிருபை பெருக வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய பெருமை வந்து நீங்க வழி விலகி போகாதபடி, பெருமை வராதபடி உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துகின்ற பொழுது கிருபை உங்களுக்கு பெருகும். கிருபையின் மேல் கிருபை பெருகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்திலே, கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நான் ஒருவேளை ரட்சிக்கப்படவில்லை என்றால், ஒருவேளை இந்த காலத்துக்கு முன்பாகவே நான் மரித்திருப்பேன். பாவத்திலும் விக்கிர ஆராதனையிலும் சிக்கி எனக்கு காலத்துக்கு முன்பதாகவே நான் மரித்திருப்பேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருப்பதனாலே கர்த்தருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுலுடைய அந்த பலவீன நேரத்தில் கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் திடப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பவுலிடம் கர்த்தர் என்ன சொன்னாரு, அப்பா உன் பலவீனத்தில் கூட என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் பவுலுக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உன் கிருபை தாரும் அப்பா, உன்னுடைய கிருபை எனக்கு போதும் அப்பா என்று ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 63வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். பாருங்க, ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லதப்பா, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அதனாலதான் தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை அவர் தடையில்லாமல் சங்கீதக்காரன் பெற்றுக்கொண்டான் தாவீது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஒரு காட்டு பகுதியில் போய் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது அவரை சுற்றி ரவடி கும்பல் சூழ்ந்து கொண்டது. அவருடைய குடும்பமாக சென்று விட்டு வருகின்ற பொழுது அவருடைய இளைய மகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது. அவ என்ன பண்ணா, அப்படியாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஜீவனை பார்க்கிற உங்களுடைய கிருபை பெரிது என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்த பொழுது வந்த அந்த எல்லா ரவடி கும்பலும் எங்கோ இருந்து காட்டு நாய்கள் ஓநாய்கள் ஒந்த வந்து அவர் கடிக்க வந்த பொழுது, அந்த தெரு நாய்கள் பாய வந்த பொழுது அந்த திருடர்கள் ஓடி போய் விட்டார்களாம். புரியுங்களா? கர்த்தர் எவ்வளவாக அந்த ஊழியர் இந்த ஊழியர் குடும்பத்தையும் பாதுகாத்து இருப்பதற்கு காரணம் ஜீவனை பார்க்கிற உங்களுடைய கிருபை மேலானது என்று கர்த்தரை நோக்கி அந்த பிள்ளை ஜெபித்ததினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு இருந்தா இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக யாரும் எழும்பி விட முடியாது. அதனால இந்த வருடம் முழுவதும் 2021 முழுவதும் கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில், ஆண்டவரே உடைய கிருபை புதிதாய் அதிகாலதோறும் புதிதாய் இருப்பதனாலே உடைய கிருபை எனக்கு அதிகமாய் தாருமப்பா என்று தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தை கேளுங்க. ஒன்று, கிருபை விலகுவதில்லை. இந்த 2021 வருடம் முழுவதும் சமாதானம் உங்களை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்திலே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியங்க சமாதானங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா, வேலை இடத்துல உங்களுக்கு சமாதானம். டெய்லி உங்கள் பாஸ் உங்களை ஏசிட்டே இருந்தாருன்னா அந்த வேலையில நீங்க நிலைத்து நிற்க மாட்டீங்க, வேலையை விட்டு வெளியே வந்துடுவீங்க. குடும்பத்தில் இருக்கீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோட சமாதானத்தை தான் குடும்பத்தில் நினைச்ச முடியும், வாழ முடியும். அப்ப தேவன் சொல்கிறாரு, அதான் உண்மையில் அந்த தேவன் சமாதானத்தில் தான் உண்மையில் மனதுருகி சொல்கிறாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஐயா, 2021 வருடம் முழுவதும் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் கரைபுரண்டு ஓட வேண்டும் என்றால் கர்த்தரை கிட்டி சேருங்க. உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகமோ சிற்றின்பங்களோ மதுவோ மாதுவோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சமாதான கர்த்தர் என்று ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கலாம். சமாதான பிரபு என்று ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கலாம். சமாதானக்காரர் என்று மிக 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கலாம். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் என்று நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு உலகம் சமாதானம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஜனங்கள் திரிகிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவரே உலகத்திற்கும் தனி மனிதனுக்கும் குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் ஒருவரே முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானம். அது தெய்வீக சமாதானம், ஆறுதலின் சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தின் சமாதானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களிலே சமாதான குலைச்சல் வருகிறதா, தேவனுடைய முழு குடும்பமாக கர்த்தருடைய பாதத்திலே வந்து விடுங்க. கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே எழும்பக்கூடிய எல்லா புயல்களையும் அவர் அடக்கக்கூடியவராக இருக்கிறார். கொந்தளிப்புகள் அமர்த்துவார், சமாதானத்தை உங்கள் குடும்பங்களிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இருதயம் நம்முடைய சிந்தைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவினுடைய சமாதானம்
நமக்கு இருக்கும் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை. இரண்டாவது, சமாதானம் உங்களை விட்டு இந்த வருடத்திலே விலகுவதில்லை. மூன்றாவதாக, அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் உங்களை விட்டு விலகுவதில்லை. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று பார்க்கிறோம். 30 லட்சம் ஜனங்கள் 40 வருடங்களாக இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்தது என்றால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து 430 நாள் வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு துணையாக கூட வந்தது அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம்னா சூரியனுடைய அந்த வெயில் படாதபடி அவர்களுக்கு நிழலாக அது பாதுகாத்து அவர்களுக்கு வந்தது, வழிகாட்டியாகவும் அவருக்கு வந்தது என்று பார்க்கிறோம். இன்று நாம் பரம கானானை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்திருக்கிறார் என்று எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நமக்காக வேத புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறார். இதுதான் நமக்கு மேகத்தை போல நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனங்களை நீங்க என்ன செய்ய, தியானிங்க. கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிங்க, பிரசங்கங்களை கேளுங்க, ஏன்னா பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுங்க. இதுதான் உங்களை என்ன செய்யும், அருமையாய் உங்களை பரம கானானுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6:16-17 பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இந்த மலை நிறைந்ததை அவன் கண்டான். புரியுங்களா? இந்த வருடம் முழுவதும் தேவனை கிட்டி சேர்கின்ற பொழுது உங்களை சுற்றி ஒரு ஆவி மண்டலத்திலே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்களை சுற்றி, உங்களை வீட்டை சுற்றி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அக்கினை போட்ட பொழுது, உலக பிரகாரம் அக்கினை போட்ட பொழுது இந்த பரலோக அக்கினி பரிசுத்த ஆவியானவர் 4வது நபராக அவர்களோடு கூட அந்த அக்கினியிலே அவர் என்ன செய்தார், உலாவினார். உலக அக்கினி பரிசுத்த அந்த பரலோக அக்கினியால மேற்கொள்ள முடியவில்லை. அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து அந்த அக்கினி சூழலில் இருந்து அவர்களை பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது சொல்லப்பட்டது போல இந்த வருடம் முழுவதும் அக்கினியை போல இந்த காரியம் என்றால் உங்களை அணுகாது என்றால் பரலோக அக்கினியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உலாவக்கூடியவராக இருக்கிறார். 4வதாக, வாயின் வார்த்தைகள் விலகுவதில்லை என்று பார்க்கிறோம். ஏசாயா 59வது அதிகாரம் 21வது வசனத்திலே, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருக்கும், என் சந்ததியின் வாயில் இருக்கும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையும் அதிகாரமுள்ள வார்த்தைகள். ஆண்டவர் ஆதியிலே என ஒன்றும் இல்லாமல் இருளா இருந்தபோது வார்த்தையை பயன்படுத்தி இருளை வெளிச்சமாக மாற்றினார், குறைவை நிறைவாக ஆண்டவர் மாற்றினார். அதனால்தான் மத்தேயு 24:35 கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையும் அதிகாரம் உள்ளவர்களாகி இருக்கிறது, அவைகள் நித்தியமானவர்கள், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று. அதனாலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 என் வார்த்தைகள் உன்னை விட்டு விலகுவதில்லை. எவ்வளவு உண்மை! அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் அதை நிச்சயமாக நிறைவேற்றி உங்க வாழ்க்கையிலே முடிப்பார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதனாலே எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து விலகவே கூடாது. சங்கீதம் 119:43-44 சத்திய வசனம் என் வாயினின்று நீங்க விடாதையும் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. அதனால் இந்த வருடம் முழுவதும் ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தருடைய வேத வசனத்தை நான் தியானிப்பேன், வசனம் எப்பொழுது என்னை விட்டு நீங்குவதில்லை. பிரச்சனை பாடுகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்திங்க. ஹல்லேலூயா. அதான் ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அது அவர் விரும்பிய காரியத்தை செய்துவிட்டு அது திரும்பும், வெறுமையாய் திரும்பாது, நினைத்த காரியத்தை அது செய்துவிட்டு திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை விட்டு விலகுவதில்லை, வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 5வதாக, ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருவார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர் சொல்கின்ற பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக
சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருள்வார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள தேவாலயமாக இருக்கிறார். தேவனுடைய ஆலயமாய் இருந்து நம்மை விட்டு விலகாதபடி நம்மை பாதுகாத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்புகின்ற பொழுது அவர் சரியான பாதையிலே பாதுகாப்பாக உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் முழு குடும்பமும் அபிஷேகத்தினால் நிறைந்து ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை உங்களை நோக்கி அளவில்லாமல் பாய்ந்து கொண்டு வரும். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருடத்தில் ஆவியானவரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனாலே ஒரு அபிஷேகம் நிறைந்த மனிதனை பார்த்து பிசாசன நடுங்குவான். அவன் பக்கத்தில் வருவது கிடையாது. அதான் ஒரு முறை சென்னையில் மூர் மார்க்கெட், அந்த காலத்தில் மூர் மார்க்கெட்டுக்கு முன்பாக சென்ட்ரல்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டுக்கு முன்பாக ஒரு பாம்பு வித்தக்காரன் எல்லாருக்கும் பாம்பு வித்தை காமிச்சு கொண்டிருந்தேன். அப்படியாக ஒரு அநேக மக்கள் அவங்களெல்லாம் நகல் விடாம சில காரியங்களை செய்து பணத்தை வாங்கி கொண்டிருந்தான். அப்படியாக ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒரு 10 பேர் அங்க வந்தாங்க. அது வழி வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா அங்க அவர்களை பார்த்த உடனே மந்திரவாதி அவங்களை வாயில கட்டுனான். 9 பேர் வாயை கட்டுனா அவங்க வாயை திறந்து ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும் வாயை கட்ட முடியல. ஏன்னா அவரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேச பேச அந்த மந்திரவாதினால அவருடைய வாயை கட்ட முடியல. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கின்ற பொழுது எந்த மந்திரங்கள் தந்திரங்களோ பிசாச பில்லி சினிமோ உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஆவியானவர் உங்களை விட்டு விலகாதபடி உங்களுக்குள்ள இருக்கிறார். அக்னி ஸ்தம்பமாக அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கடைசியாக 6வதாக கிறிஸ்து என்றென்றும் விலகுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அன்றைக்கு தோமா சந்தேகத்தோடு கேட்ட பொழுது யோவான் 14:5 ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று கேட்டு கலங்கிறார். அப்பொழுது தேவன் சொன்னார், பாரு, மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். என்றைக்கும் விலகாதவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த 2021 அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட அவருடைய கிருபை அவர் உங்களை விட்டு விலகாதபடி உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. 2வது, தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் விலகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிறார். 3வதாக அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமாக கர்த்தர் உங்களோடு இருந்து ஆண்டவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், விலகுவது இல்லை. 4வதாக வாயின் வார்த்தைகள் வேத வசனங்கள் உங்களை விட்டு விலகுவது இல்லை. 5வதாக ஆவியானவர் உங்களுக்குள்ள தேவாலயமாக உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார், அவர் விலகுவது இல்லை. 6வதாக கிறிஸ்து என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதனால் இந்த 2021 குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவார். இந்த வருடம் முழுவதும் எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் மரணங்களுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நீக்கி தேவன் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். என்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலே தேவன் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு மாறாததாக இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து இந்த வருடத்தில் உற்சாகத்தோடு கூட தேவனுக்கு ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள மனிதனால், சாட்சியுள்ள சமுதாயத்தை, சாட்சியுள்ள தேசத்தை நாம் உருவாக்குவோம். கர்த்தர் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய அளவு கடந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இந்த பூமியிலே வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.